அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா வன்னிக்கோட்டையில் அன்னை ராஜேந்திர ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். இது நெல் பயிருக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த நெல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்எல்ஆர்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி 28 நாளில் பிடிங்கி நடவு பண்ணியிருந்தாரு. இப்போ நடவு பண்ணதுக்கு பின்னாடி 35 நாள் ஆயிடுச்சு. இதில் நம்ம தொடர்ச்சியான நம்ம விவசாயி, நம்ம லிங்கா கெமிக்கலோட பாரம்பரிய ஒரு விவசாயி. நெல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா கிளை வெடிக்கும் பருவத்தில் இருக்குது. இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம பொருளை பயன்படுத்திட்டே வராரு. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் இந்த பயிர் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் நெல்லில் எல்லா பயிர்களுக்கும் கொடுக்கறது மாதிரி 16 சத்துமே தேவைப்படும். இயற்கையாக 4 சத்து கிடைச்சிருது. அது போக மற்ற தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தோட சேர்த்து நம்ம மைக்ரோ நியூட்ரியன் கொடுக்குறாரு, நம்ம அக்ரியா பிளஸும் கொடுக்குறாரு. உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியனோட தேவைகள் சமீப காலமா அதிகரிச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா நுண்ணூட்ட பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கு. நுண்ணூட்ட பற்றாக்குறை இருக்கும்போது பயிரில் இருக்க நுண்ணூட்ட பற்றாக்குறை மனிதனுக்கு வரைக்கும் இதாகுது. நெல்லை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும் ஜிங்க் சல்பேட்டோட அவசியம் நிறைய தேவைப்படும். நம்ம நெல்ல ஆரோக்கியமா வர்றதுக்கு நுண்ணூட்டம் எவ்வளவு தேவைப்படுதுன்றது நமக்கே தெரியும். நுண்ணூட்டம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நெல்லுக்கு தேவையான நுண்ணூட்டங்கள் இந்த மாதிரி மைக்ரோனல் டேடி எல்சிஎம் 63 நம்ம கொடுக்குறோம். இது ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமா 10 கிலோ தேவைப்படும். இதோட வேலைகள் என்னன்னு சொன்னா, நுண்ணூட்ட, அதாவது இந்த நெல்லில் ஏற்படுற நுண்ணூட்ட பற்றாக்குறையை நீக்கிறது, ஒவ்வொரு கிளைகளோட எண்ணிக்கையை கூட்டுறது, அதுக்கு அடுத்த பருவமான பூக்கும் பருவத்தில இருந்து அந்த பூத்து வந்த பிறகு இந்த தாவரத்தினுடைய அதிகபட்சமான மகசூல் கொடுக்கிறது, நெல்லினுடைய கலரை கொடுக்கிறது, அதிகபட்சமா எடையை கொடுக்குற எல்லா வேலையும் இந்த P63 பண்ணுது. ஏங்க கொடுக்காட்டி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் எல்லாமே விவசாயிகள் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஈல்டு ரொம்ப அவசியம். அந்த மாதிரி ஈல்டு கொடுக்கறதுக்கு அனைத்து விவசாயிகளும் நுண்ணுண்ட போடுறத ஒரு பெரிய பழக்கமாவே ஏற்படுத்தணும். முன்னாடி காலத்துல நான் போடலையாங்க, இப்ப ஏங்க போடணும் அப்படின்னு சொன்னா, முன்னாடி இருந்த மண்ணினுடைய கரும சேர்க்கை எல்லாம் வேற. இப்ப நம்ம நிறைய செயற்கை உரங்கள் பயன்படுத்துறதுனால மண்ணின் வளங்கள் ஏறக்குறைய ரொம்ப கெட்ட தன்மைக்கு போயிருச்சு. அதனால அவசியம் நீங்க நுண்ணூட்டம் போடணும். இதுல பாத்தீங்கன்னா அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட நுண்ணூட்ட கலவையான நம்மகிட்ட ஜிங்க் 3% இதுல இருக்கு. அப்படின்னு போகும்போது ஒரு ஏக்கருக்கு நீங்க 10 கிலோ போடும்போது அதிகப்படியான மகசூல் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியா விவசாயிகள் நம்ம அண்ணன் பண்ணது மாதிரியே நீங்களும் விவசாயத்துல நம்மளுடைய P63 வாங்கி பயன்படுத்துங்க. இது கிடைக்கிற அளவு பாத்தீங்கன்னா 1 கிலோல கிடைக்குது, 5 கிலோல கிடைக்குது, 10 கிலோ, 50 கிலோ, இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா உரக்கடையிலுமே இது கிடைக்குது. அதே மாதிரி நீங்க வாங்கி பயன்படுத்திட்டு எங்களுக்கு நல்ல தகவல்